தேவி சந்தியா, நான் தான் வசிஷ்டன். படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் உன் சோகத்தை போக்கி ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று கூறி அனுப்பியுள்ளார். என்னுடைய இஷ்ட தெய்வம் சிவசங்கரனை என்னை கோபித்துக் கொண்டார். நான் வாழ்வதற்கு அர்த்தம் என்ன? கோபமும் சோகமும் நிறைந்த இந்த வாழ்க்கையை நான் வாழ்வது என்ன பிரயோஜனம்? நீ கேட்ட கேள்வியிலேயே பதிலும் உள்ளது. அதாவது இஷ்ட தெய்வம் சிவசங்கரனுடைய சினம்தான் உனது துக்கம் என்றால் அவருடைய கருணையின் மூலமாக உனக்கு சுகமும் கிடைக்கும். அவருடைய கோபம் சாந்தமடைய நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் சிவசங்கரனை நோக்கி தவம் செய். சிவசங்கரன் மட்டும்தான் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சத்தின் அதிகாரி. ஆதி இல்லாத அந்தம் இல்லாத புருஷோத்தமன். அவன் மூலம் உனக்கு அனைத்தும் கிட்டும். ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை எப்பொழுதும் நீ ஜெபிக்க வேண்டும். அந்த சிவன் தாமாகவே உன் முன் வந்து தவத்தை ஏற்றுக்கொள்ளும் வரையில் ஜெபித்துக் கொண்டிரு. இதை அவசியம் செய்வேன். உனது மனதில் அந்த சிவனை ஒருமுகப்படுத்தி நீ தேவாதி தேவன் சிவசங்கரனை நிஷ்டை செய். அவர் அதனை கண்டு மகிழ்ந்து உனது தவத்திற்கான பலனை அளித்திடுவார். தாங்கள் இவ்வழியை காட்டியதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் அளித்த ஆணைப்படி அந்த சிவனை ஆராதித்து தேவாதி தேவன் சிவசங்கரனை நான் அவசியம் மகிழ்விப்பேன். ஓம் நமச்சிவாய. 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 சந்தியா, ஓம் நமச்சிவாய. தேவி சந்தியா, நான் உனது தவத்தை மெச்சுகிறேன். கேள், வரத்தை கேள். மகேஸ்வரா, தாங்கள் மனமகிழ்ந்து எனக்கு வரமளிக்க வந்துள்ளீர்கள் என்றால், அதற்கு நான் தகுதி உள்ளவள் என்றால் எனக்கு இருவரும் அளியுங்கள். முதல் வரமானது, வையகத்தில் எந்த பிராணியும் பிறக்கும் போதே
காமத்துடன் பிறக்கக்கூடாது. அதற்கு தகுந்த வயதை அடைந்த பிறகுதான் அதற்கு காம உணர்வு வர வேண்டும். உனக்கு முதல் வரத்தை நான் அளிக்கிறேன் தேவி. உனது இரண்டாவது ஆசை என்ன? என் இரண்டாவது ஆசை பிரபு, அதுவே என் கடைசி ஆசையும் கூட. இதன் பொருள்? இந்த களங்கப்பட்ட உடலிலிருந்து என்னை விடுவியுங்கள். அதன் பிறகு ஒரு புது பிறப்பை தாருங்கள். அதில் நான் ஒரு மாமனிதரை மணக்க வேண்டும். அந்த மணத்தால் எனது பெயரும் பிரபலமாக வேண்டும். அப்படியே நடக்கும். இப்பொழுது எனக்கு என்ன உத்தரவு பிரபு? இந்த மலையின் அடிவாரத்தில் சந்திரபாகா நதிக்கரையில் உள்ள தபஸ்வியின் ஆசிரமத்தில் மேகா ரிஷி 12 வருடம் நடக்கப் போகும் பெரிய வேள்வியை நடத்தப் போகிறார். நீ அந்த வேள்விக்கு செல். உன்னை யாரும் காண முடியாது. அதன் பிறகு யாரை நீ மனதில் கணவனாக அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவரை நீ நினைத்துக் கொண்டு உன்னுடைய உடலை வேள்விக்குரிய ஒரு பொருளாக கொண்டு வேள்வி தீக்குள் செல். அதே தீ உனது மறுபிறப்புக்கு காரணமாகும். அதாவது உனக்கு ஒரு புதிய பிறப்பு கிடைக்கும். ஓம் ஆதித்யாய நமः. 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 ஓம் வைஸ்வானராய. சதாசிவனின் ஆசீர்வாதத்துடனும் அவர் கூறிய வழிப்படியும் தேவி சந்தியா மேகா ரிஷியின் ஆசிரமத்தில் நடக்கும் வேள்விக்கு செல்கிறாள். அங்கு அவளை யாராலும் காண முடிவதில்லை. தேவி சந்தியா ஓம் நமச்சிவாய என்று கூறிக்கொண்டு வேள்வித்தியை நோக்கி செல்கிறாள். முடிவில் வேள்வித்தியில் பிரவேசித்து விடுகிறாள். அதன் பிறகு வேள்வித்தியிலிருந்து தோன்றி கிளம்பிய சிவப்பான ஒளி 2 பாகங்களாக பிரிகிறது. சந்தியாவின் உருவம் இவ்வாறு 2 பாகங்களாக பிரிகிறது. காலை சந்தியா மற்றும் மாலை சந்தியா. காலை சந்தியா தேவர்களின் ஆராதனைக்காகவும் மாலை சந்தியா முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காகவும் ஏற்பட்டது. 2 பாகங்களாக பிரிந்த இந்த ஒளியிலிருந்து ஓம் நமச்சிவாய என்ற ஒளி ஒலிக்கிறது. வணங்குகிறேன் ரிஷியே. நீ என்ன மாயாவியா? இந்த புனிதமான வேள்விக்குள் வர காரணம் என்ன என்று கூறு. ஏன் செய்தாய்? இதன் பலன் என்ன? பதில் கூறு. நான் தங்களுடைய மகள் தந்தையே, தங்கள் ஆசீர்வாதம் வேண்டி காத்திருக்கிறேன். தர்மம், நீதி, மரியாதை இவைகளுக்காக உனது வணக்கத்தையும் மரியாதையும் ஏற்றுக்கொண்டு நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் பெற ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஒருபோதும் தந்தை என்ற அதிகாரத்தை அளிக்க மாட்டேன். நீ என் மகளா? நான் உனது தந்தையா? இது எவ்வாறு? பகவான் சிவனின் ஆசைப்படியும் அவன் அருளினாலும் இந்த உறவு ஏற்பட்டுள்ளது தந்தையே. பெண்ணே, மீண்டும் மீண்டும் என்னை தந்தை என்று கூறி நான் தந்தைதானா என்று ஏன் சோதிக்கிறாய்? தாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர். தங்களது அறிவிற்கு நான் யார் என்பது இன்னும் எட்டவில்லையா? இன்னொன்றும் தங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களை சோதித்து பார்க்கும் சக்தி எனக்கு கிடையாது. பெண்ணே, நீ எனது தவ வலிமையை சோதிக்க வந்திருக்கிறாயா? இல்லை தந்தையே, இல்லை. மகள் தந்தைக்கு எதிராக இதை எவ்வாறு செய்ய முடியும்? மீண்டும் அதே வார்த்தை. மகள், மகள், மகள். நீ எப்படி எங்கிருந்து என் மகளானாய்? துர்பாகியம்தான். எனது தந்தைக்கு முன் அவள் மகள் என்று கூற போராட வேண்டியுள்ளது.
தாங்கள் ஆணையிட்டால் நான் ஒன்று கூறவா? கூறு. ஆனால் உன்னை மகள் என்றும் என்னை தந்தை என்றும் கூறக்கூடாது. நான் தங்கள் தேகத்திலிருந்து பிறந்திருந்தால் தனுஜா ஆவேன். நான் மனதிலிருந்து பிறந்திருந்தால் மானசி ஆவேன். ஆனால் நானும் அந்த புனித வேள்வியிலிருந்து பிறந்திருக்கிறேன். ஆகையால் சிவ ஆராதனையின் பிரதிபலனாக தந்தை என்ற அந்தஸ்தை பெறுகிறீர்கள். நான் புண்ணியஜா தந்தையே. சிவ ஆராதனையின் பிரதிபலனாக கிடைத்த மகளுக்கு இவ்வளவு பெரிய ஞானமா? ஆனால் அந்த பலனை அடைந்த தந்தைக்கு இதை பற்றி ஞானம் இல்லையே. இது ஆச்சரியம், அற்புதம். இது உண்மை என்றால் சிவபெருமான் தாமாகவே இதை கூறியிருப்பார், இதை நிரூபித்திருப்பார். அது நடக்கவில்லை. இனி அவ்வாறு நடக்கும். ஹே தேவர்களின் தேவனே, என்னை சோதிக்காதே, என்னை காப்பாற்று. ரிஷியின் மகளாக்கி எனக்கு பெரும் பாக்கியத்தை அளித்தாய். இந்த ரிஷி அதை ஏற்றுக்கொள்ள நீ அதை நிரூபிக்க வேண்டும். தயவு வேண்டும் பரம்பொருளே, அருள வேண்டும் தேவர்களின் தேவன் மகாதேவனே, என்னை காப்பாற்று. எனக்கு அருள் செய், நான் சொல்வதை கேள். எனக்கு அருள வேண்டும் தேவா. ஹே மகேஸ்வரா, எனக்கு காட்சி அளி. தேவர்களின் தேவா மகேஸ்வரா, எனக்கு அருள் செய். ஹே பரம்பொருளே, எனக்கு அருள் செய். ஹே மகேஸ்வரா, எனக்கு காட்சி அளி. ஹே பரம்பொருளே, எனக்கு அருள் செய். எனக்கு காட்சி அளி, எனக்கு அருள் செய். ஹே பரம்பொருளே, எனக்கு காட்சி அளி. எனக்கு அருள் செய். ஹே தேவா, எனக்கு காட்சி அளி. பரம்பொருளே, எனக்கு காட்சி அளி. ஹே தேவர்களின் தேவன் மகேஸ்வரனே, எனக்கு காட்சி அளி. எனக்கு காட்சி அளி தேவா. ரிஷி, நான் காட்சி அளித்ததே போதுமா, இல்லை நிரூபிக்கவும் வேண்டுமா? தாங்கள் காட்சி அளித்ததே சத்தியம் வென்றதுக்கு அடையாளம். அப்படி என்றால் மகளுக்கு பெயர் சூட்டுங்கள், ஆசீர்வாதம் அளியுங்கள். பிரபு, தங்களின் ஆணையை ஏற்றுக்கொள்கிறேன், பெயரும் சூட்டுகிறேன். ஆனால் ஆசீர்வாதம் அளிக்க தாங்கள் இருக்கிறீர்களே. சூரியனைப் போல் இவள் முகத்தில் ஒளி வீசுகிறது. அருண் தைப்பதைப் போல் ஒளிமிக்கவள். ஆகையால் இவளுக்கு பெயர் அருந்ததி என்று சூட்டுகிறேன். பகவான் சிவசங்கரனுக்கு தேவி அருந்ததிக்கு, பகவான் சிவசங்கரனுக்கு தேவி அருந்ததிக்கு. மேகாரிஷியே, தங்களுக்கு அருந்ததி என்ற மகள் கிடைத்துள்ளாள். இவள் நீடூழி வாழ்வாளாக. இவளது திருமணத்தை 7 ரிஷிகளின் நாயகன் ரிஷி வசிஷ்டருடன் நடத்தி இவளது பெயரை பிரபலப்படுத்துங்கள். பகவான் சிவசங்கரனுக்கு, பகவான் சிவசங்கரனுக்கு, பகவான் சிவசங்கரனுக்கு. சர்வேஸ்வரனின் வரத்தை பெற்ற அருந்ததியின் எதிர்காலம் ஒளிமிக்கதாகிறது. சர்வேஸ்வரனின் வரத்தை பெற்றவரும் 7 ரிஷிகளில் முதன்மையானவருமான வசிஷ்டருடன் அவளது திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இன்று சுபதினம். ரிஷி வசிஷ்டருக்கு தேவி அருந்ததி மனைவி ஆகிறார். எல்லாம் சுபம்தான் ரிஷியே. ஆனால் ஒன்று மட்டும் புரியவில்லை. அந்த சங்கரன் 7 ரிஷிகளிலிருந்து வசிஷ்டரை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்? ரிஷி விஸ்வாமித்திரர் கூட மிகப்பெரிய ஞானி அல்லவா? அவரும் தேவர்களுக்கு சமமானவர் அல்லவா? இந்த கேள்வி என் மனதிலும் உள்ளது. ஆனால் யார் விடை தருவார்? இதற்கு நான் விடை கூறுகிறேன். பரம்பொருள் நிர்ணயித்ததில் சந்தேகம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த பெரிய வையகத்தில் தர்மம், நீதி, நட்பு இவைகளின் காரணத்தினால் விஸ்வாமித்திரர் மிக பெரிய முனிவர். ஆனால் வசிஷ்டரோ இந்த வையகத்தின் நல்வாழ்வுக்காக பெருந்தவம் செய்த முனிவராவார். ஹே பிரபு, இந்த சுபமான நேரத்தில் நாங்கள் தங்களின் வருகைக்காக ஆவலாய் காத்திருந்தோம்.
ரிஷியே, மகள் அருந்ததியை மண்டபத்திற்கு அழைத்து வாருங்கள். रूपोद्यान प्रफुल्ल प्राय कलिका राकेन्दु निम्बानना तन्वंगी शुभहासिनी सुरसिका क्रीडा कला संरति शोभा वारिधिनी सुमूल्यमणि की लावण्य लीलामयी शंछाया मृदुभाषिणी मृगभृगी भूयात् सदा मङ्गलम्. தேவி அருந்ததியே, எனது வாழ்க்கையில் ஒரு மலராக வந்திருக்கிறாய். கார்கால மழையாய் வந்திருக்கிறாய். அதிலும் மேலாக பக்தி நிறைந்த ஒரு வடிவம் நீ. இந்த வடிவத்தை அடைய நீ பட்ட கஷ்டத்தை என்னால் வர்ணிக்க இயலாது. உயர்ந்தவள், சத்தையின் வடிவம், உன்னை மறுபடியும் மறுபடியும் வெட்கப்பட வைக்காதீர்கள் சுவாமி. சந்தியாவின் பிராயச்சித்தமும் அருந்ததியின் இந்த வடிவமும் தாங்கள் கூறியதால் தான் சாத்தியமாயிற்று. தாங்கள் சிவபக்தியின் பெருமையை கூறியிராவிட்டால், தேவாதி தேவன் சிவசங்கரனை ஆராதிக்க மந்திரம் தராவிட்டால், இன்று நாம் இருவரும் இணைந்திருக்க மாட்டோம். சுவாமி, இவ்வாறு நடந்ததற்கெல்லாம் பெருமை தாங்களை சாரும். இது உண்மை. இதற்கான பெருமை தேவாதி தேவன் சிவசங்கரனையே சாரும், என்னை சாராது. வையகத்தில் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதும் அவை எல்லாமே தேவாதி தேவனின் இச்சைப்படித்தான் நடக்கும். நடப்பது அனைத்தையும் நடத்துபவன் அந்த சங்கரன்தான். வாழ்க்கையில் சுகதுக்கங்களை சமாளிக்க ஒரு மந்திரம்தான் உள்ளது. அது நடக்க முடியாததை நடத்தி, பெற முடியாததை பெற்று தந்துவிடும். அந்த மகா மந்திரம் ஓம் நமச் சிவாய, ஓம் நமச் சிவாய, ஓம் நமச் சிவாய. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நம. சுவாமி, தங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? தாங்கள் சந்தியாவின் மீது மலர்கனியை தொடுத்ததிலிருந்து இவ்வாறு வருத்தமுற்று அமர்ந்திருக்கிறீர்கள். தாங்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி, இவ்வாறு நீங்கள் விரதம் இருந்தால் நான் என்ன ஆவேன்? நான் பயந்திருக்கிறேன் பிரியே. பயமா? எந்த காரணத்தினால்? நான் சந்தியாவின் மீது மலர்கணைகளை தொடுத்தேன். அதன் முடிவு என்ன என்பதை நீ நன்கு அறிவாய். ஒருவேளை இந்த செயலினால் நான் பலியாகி விடலாம். இல்லை சுவாமி, தாங்கள் தங்கள் கடமையைத்தான் செய்தீர்கள். கடமை எல்லாவற்றிலும் பெரியது. சந்தேகமில்லை, இதில் குற்றமும் இல்லை. ஆனாலும் ரவி, எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று விபரீதமாக நடந்துவிட்டால் அப்பொழுது என்னாகும்? நாராயண நாராயண.
மலர்கணைகளை தொடுக்கும் சகோதரன் காமதேவன் என்னை கண்டு இவ்வாறு முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடுவதும் ஏனோ ரதிதேவியும் எங்கோ மறைந்து விட்டாள். வணங்குகிறேன் தேவரிஷி. நாராயண நாராயண. நான் உன்னுடைய சகோதரன் காமதேவா. என்னை தேவரிஷி என்று கூறி வெட்கப்பட வைக்காதே. மரியாதையை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். சரி, எனக்கு சென்று வர உத்தரவு தாருங்கள். எங்கு செல்கிறாய் காமதேவா? நான் சொல்வதை சற்று கேள். ஆணையிடுங்கள் தேவரிஷி. உனது மோகமான மலர்கணைகளை தொடுத்து நீ சந்தியாவை கரையேற்றி விட்டாய். நாராயண நாராயண. கரையேற்றினா? அதெப்படி தேவரிஷி? என்னுடைய மனதில் சந்தியா மீது மலர்கணையை தொடுத்ததற்காக பிராயச்சித்தம் செய்ய தோன்றுகிறது. இல்லை காமதேவா, நீ மலர்கணைகளை தொடுத்ததால் சந்தியா வேள்வியில் மறுபிறப்பெடுத்து விட்டாள். இவ்வாறு வையகத்தில் இரு சந்தியாக்கள் உருவாகிவிட்டனர். ஒன்று காலை சந்தியா, மற்றொன்று மாலை சந்தியா. தாங்கள் கூறுவதின் பொருள் விளங்குகிறது. சந்தியா உருவானதற்கு நானும் ஒரு காரணம். நிஜம்தான். அது மட்டுமல்ல, சந்தியா மகாதேவி அருந்ததி வடிவில் மகரிஷி வசிஷ்டரின் மனைவியாகிவிட்டாள். சகோதரனே, உனது மலர்கணைகளை இப்பொழுது யார் மீது செலுத்தப் போகிறாய்? தேவரிஷியே, என் மனதில் ஒரு கவலை வாட்டுகிறது. நான் மலர்கணைகளை தொடுப்பதால் விபரீதம் ஏதும் நிகழக்கூடாது. அதாவது இனிமேல் நான் எனது மலர்கணைகளை யோசித்துத்தான் தொடுப்பேன். ஆகையால் எதிர்காலத்தில் எனக்கு விபரீதம் நேராது. சகோதரா, நீ கவலைப்படாதே. நிகழ்காலம் பிரகாசமாகத்தான் உள்ளது. எதிர்காலமோ அந்த மகாதேவன் ஈசனின் கைகளில் உள்ளது. இதுதான் எப்பொழுதும் சத்தியம். நான் கூறுவதை கேள். பரமபிதா பிரம்மா உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ கடமை தவறாது செய். உனது மலர்கணைகளை சரியான நேரத்தில் செலுத்தி வா. இதுதான் உன்னுடைய தர்மம், கடமையும் இதுதான். நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. படைப்பின் நாயகனே பிரம்மதேவா, வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. வா நாரதா, உன் வரவு நல்வரவாகுக. தேவரிஷியே, இப்பொழுது என்ன பிரச்சனையை கொண்டு வந்துள்ளாய்? பிரச்சனையா? இல்லை, மனதில் ஒரு கேள்வியோடு உங்களை காண வந்துள்ளேன் பிரம்மதேவா. நீயே ஒரு கேள்வியின் நாயகன். நீ இங்கு வந்ததால் கேள்வியே இங்கு வந்து விட்டது. கேள், என்ன கேட்க வந்திருக்கிறாய்? நான் இப்பொழுதுதான் காமதேவனை கண்டு வருகிறேன். சந்தியாவை மோகிக்க செய்த பிறகு அவர் மிகவும் கவலையுடன் இருக்கிறார். அவர் இப்பொழுது தனது மலர்கணைகளை தொடுக்க பயப்படுகிறார். இது சரியில்லை நாரதா. அன்று எப்படியோ காமதேவன் பிழைத்துக் கொண்டான். இனி அவன் தனது மலர்கணைகளை மிகவும் யோசித்துத்தான் தொடுக்க வேண்டும். காமதேவன் விவேகத்துடன் தனது சக்தியை பயன்படுத்த வேண்டும். தாங்கள் கூறுவது உண்மைதான் தேவி சரஸ்வதி. ஆனால் காமதேவன் சந்தியா மீது தொடுத்த மலர்கணைகளின் முடிவு சுபம்தான். ஏனென்றால் தேவி சந்தியா இப்பொழுது சதி அருந்ததி ஆகிவிட்டாள். அதோடு ரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தை அலங்கரிக்கிறாள். ஆம், சரிதான். பகவான் மகேஸ்வரன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அற்புதமானது. அந்த நேரத்தில் துக்கம் கொடுத்தாலும் பிறகு அது சுகமே அளிக்கும். தேவி, எனது முதல் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. ஆனால் இரண்டாவது கேள்விக்கு? இரண்டாவது கேள்வி என்ன? அதையும் கேள். உங்களது பேத்தியும் பிரியமான தட்சனின் புத்திரியுமான சதி பாவம் தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக சிவாராதனை செய்கிறாள். அது என்னவாகும்? சிவ ஆராதனையின் பலன் நன்மையாகத்தானே முடியும். இந்த விஷயத்தில் உன் மனதில் சந்தேகமே எழக்கூடாது. ஆனால் தாங்கள் தட்சனுக்கு எடுத்துக் கூறக்கூடாதா? சதியின் சிவபக்தியை எதிர்க்க கூடாது என்று கூறுங்கள். அது நடக்காது நாரதா. தட்சன் தனது குணத்தை விடமாட்டான். அதாவது சதி தனது தவத்தின் வலிமையால் தனது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக தனது லட்சியத்தை அடைய வேண்டுமா? ஆம் நாரதா, நடப்பது அனைத்தும் சிவனின் இச்சைப்படி நடக்கிறது. இந்த விஷயத்தில் கவலைப்படுவதையும் கேள்வி கேட்பதையும் விட்டுவிடு. ஓம்
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சர்வேஸ்வரனே, எனது ஆராதனையில் ஏதாவது குறை இருக்கிறதா? இல்லை, தாங்கள் என்னை சோதிக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் சுவாமி, தாங்கள் எனக்கு விரைவில் காட்சி அளியுங்கள். என் கண்கள் உங்களை காண துடிக்கின்றன சுவாமி, துடிக்கின்றன. ஓம் நமச்சிவாய. சிவ 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 சிவ, இங்கு சோதனை நடக்கிறது. சோதனையிலும் பூஜையிலும் குறுக்கிடக் கூடாது நாரதா. விரைவில் இங்கிருந்து சென்று விடு. நமச்சிவாய. நாராயண நாராயண. தட்சனின் மாளிகையில் யாரும் இல்லையே. எல்லாரும் எங்கு சென்று விட்டார்கள்? சரி நாரதா, மகாராணி வீரணியின் அறைக்கு செல். ஒருவேளை அங்கு யாராவது இருக்கலாம். நாராயண நாராயண. நாராயண நாராயண. வணக்கம் மகாராணி. நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அமருங்கள் தேவரிஷியே. நாராயண நாராயண. நான் தங்களுக்கு நாரதன், தேவரிஷி அல்ல. என்ன மகாராணி, தாங்கள் கவலையுடன் இருக்கிறீர்கள்? எனக்கு எந்த கவலையும் இல்லை நாரதரே. இப்பொழுது சதியை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அவளுடைய தவம் எப்போது நிறைவேறும்? நாராயண நாராயண. மகாராணி, சதி சக்தியின் அவதாரம். சிவன் அவள் பூஜையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவள் பூஜையை அவர் ஏற்றுக்கொள்ள அதிக நாட்களாகாது. உண்மையாகவா நாரதரே? தாங்கள் நாரதனிடம் பொய்யை எதிர்பார்க்கிறீர்களா? நான் பொய்யை அறவே வெறுக்கிறவன். பக்தியுடன் உலக நன்மைக்கான வழியில் செல்கிறவன். என்ன மகாராணி, மறுபடியும் என்ன யோசனை? என்ன செய்வது மகாராஜா? எனது சுவாமியின் செயல்களைக் கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது. அவரின் செயல்களை தாங்கள் நன்கு அறிவீர்கள். அவர் பரமபிதா பிரம்மதேவனின் காலின் கட்டை விரலிலிருந்து பிறந்தவர் அல்லவா? எல்லா பொருட்களையும் உதைத்து தள்ளி கொண்டிருக்கிறார். நாராயண நாராயண. அதோடு பகவான் சிவனின் பெயரை எடுத்தாலே சிவ 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 சிவ. பகவான் பரமேஸ்வரன் தான் சன்மதியை தர வேண்டும். இதைத்தான் கூறுவேன். மகாராஜா தட்சன் வருகிறார். இதோ பெயரை எடுத்தோம், அவரே வந்து விட்டார். நான் வருகிறேன். இருங்கள் நாரதரே, நீங்களே அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். சிவ 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 சிவ. தட்சன் என்ன புரிய வைத்தால் புரிந்து கொள்ளக்கூடியவரா? நாராயண நாராயண. என்ன நாரதரி, தாங்களா? நாராயண நாராயண. சகோதரனே என்று கூறுங்கள் ராஜனே. தங்கள் வாயிலிருந்து சகோதரன் என்ற இனிய சொல்லை கேட்கவே இங்கு வந்துள்ளேன். என்ன சகோதரரே, தாங்களோ பல இடங்களுக்கு செல்பவராயிற்றே. தாங்கள் சிவனின் நினைவில் மூழ்கிய எனது மகளையும் பார்த்திருப்பீர்கள். தாங்களே கூறுங்கள், ஒரு ராஜகுமாரியின் இந்த மதிக்கெட்ட செயல் சரிதானா? அவளிடம் தாங்கள் கூறுங்கள், இதை விட வேண்டும் என்று. அவள் திருமண வயதை அடைந்து விட்டாள். நாராயண நாராயண. அவள் திருமணத்திற்காக சிவ ஆராதனை செய்கிறாள். தங்களுக்கு புரியவில்லையா? சிவ ஆராதனைக்கு பலன் கிடைக்கும். பகவான் மகேஸ்வரனுடன் திருமணமும் நடக்கும். இதில் தங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். நாராயண நாராயண. இல்லை, நான் அதை நடக்க விட மாட்டேன். நான் அதை நடக்க விட மாட்டேன். நாராயண நாராயண. மகாராணி, தாங்கள் ஏன் வருந்துகிறீர்கள்? பகவான் சங்கரனின் இச்சைப்படிதான் எல்லாம் நடக்கும். நாராயண நாராயண. எனது சதிக்கு என்ன ஆகும்? எனது சதிக்கு என்ன ஆகும்? எனது மகளுக்கு என்ன ஆகும்? உனக்கு ஒரு முறை அல்ல பலமுறை கூறியிருக்கிறேன்.
சதி சிவ ஆராதனை செய்வதை தடுத்து நிறுத்து என்று அவளுக்கு அறிவுரை கூறு. தனது மனதில் சிவனை நினைத்து பூஜை செய்யக்கூடாது என்று சொல். நானே என்னை பற்றிய உண்மைகள் அனைத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறேன். அதனால் இதை தவறு என்று கூற முடியாது. சதியை பொறுத்தவரை அவளை சிவ ஆராதனையிலிருந்து தாங்கள் தடுக்க வேண்டாம். சுவாமி, ஆராதனை, பூஜை, நிஷ்டை இவை நம் மனதின் உணர்வுகள். அவளுடைய உணர்வுகளை நான் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும்? இதையெல்லாம் கூறி என்னை அவமதிக்கிறாய் மகாராணி. நான் இக்கடும் செயலை எவ்வாறு செய்வேன்? கடும் செயல் இருந்தும் எனது ஆணையை ஏன் நிறைவேற்றவில்லை? மகாராணி, அன்னை என்ற முறையில் குழந்தைகளின் நலனை பற்றி சிந்திப்பது உனது கடமை. அவள் தவறு செய்தால் அவளை நிறுத்துவது உனது கடமை, தர்மம். தாங்கள் கூறுவது உண்மைதான் சுவாமி. ஆனால் நமது சதி தவறேதும் செய்யவில்லை, தவறான வழியிலும் செல்லவில்லை. நமது சதி அறிவுபூர்வமான செயலைத்தான் செய்கிறாள். கூறுவதை பார்த்தால் சதி கற்று தேர்ந்து விட்டாளா? அறிவுபூர்வமாக அவள் சிந்திக்கிறாளா? இல்லை மகாராணி, இல்லை. இந்த பேச்செல்லாம் நீ ஒரு அன்னை இல்லை என்று எடுத்து காட்டுகிறது. நான் தங்களைப் போல் அறிவாளி இல்லைதான். இருந்தும் கூட எனக்கு இருக்கும் உனக்கு இருக்கும் அறிவை பற்றி நான் நன்கு தெரிந்து கொண்டேன் மகாராணி. உனக்கு நாம் பெற்ற மற்ற பெண்களை விட சதியை பற்றிய கவலை மட்டுமே அதிகம் உள்ளது. உன்னுடைய அன்பும் பாசமும் செல்லமும் சதியிடம் மட்டுமே அதிகம். இது உங்கள் பிரமை சுவாமி, சத்தியமில்லை. நமது தேகத்தில் ஒவ்வொரு அங்கமும் மிகவும் முக்கியமானது. மலர் மாலையில் இருக்கும் ஒவ்வொரு மலரும் மிகவும் அவசியமானது. எனக்கும் நம் ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வாறுதான். வார்த்தைகளை மிக அழகாக ஜோடித்து பேசும் திறன் உன்னிடம் இருக்கிறது. நான் அறிவேன் மகாராணி. ஆனால் எனக்கு ஒன்று சொல்வாயா? சதி சிவனை மட்டும் ஏன் ஆராதனை செய்கிறாள்? நான் கேட்கிறேன். சிவனைப் போலவே ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் அவள் ஆராதிக்கலாம் அல்லவா? ஆராதிக்கலாம் தான். ஆனால் ஸ்ரீஹரியை மட்டும் ஆராதனை செய்பவர்கள் சிவனுக்கு பெரிய பக்தர்களாக ஆக முடியாது. அதே போல சிவனை ஆராதனை செய்பவர்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்கு பக்தர்களாக முடியாது. ஸ்ரீஹரி விஷ்ணு, சிவன் இவர்கள் இருவருமே ஒன்றுதான். அதனால்தான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை பூஜை செய்பவர்கள் மீது பரம்பொருள் பிரியமாக இருப்பார். அதோடு அந்த மகேசன் ஈசனை பூஜிப்பவர்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அன்புக்கு பாத்திரமாவார்கள். மகாராணி, நான் சதிக்கு அறிவுரை கூறு என்றுதானே கூறினேன். அதற்கு பதிலாக பெரிய பிரசங்கமே நிகழ்த்தி விட்டாய். ஆனால் ஒன்று மட்டும் நான் உனக்கு கூறுவேன் மகாராணி. நான் சதியின் சிவபக்தியை எதிர்க்கிறேன், இனியும் எதிர்ப்பேன். சிவ பூஜையை என்னால் பொறுக்க முடியாது. நான் சிவனை வெறுக்கிறேன். சிவனை வெறுப்பதும் அவரை விரும்புவதும் மானிடர்களால் முடியாத செயல். இந்த செயலும் சிவனின் சித்தப்படித்தான் நடக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. தேவாதி தேவன் சர்வேஸ்வரனுக்கு எனது வணக்கங்கள். தங்களது தியானத்தை கலைத்ததற்கு மன்னித்தருள வேண்டும். ஆயினும் இப்பொழுதுள்ள நிலைமையும் அது போகின்ற போக்கையும் கண்டுதான் நான் இச்செயலை செய்தேன். தேவரிஷியே, தாங்களே தற்போதுள்ள நிலைமையை பற்றி கூறும் பொழுது தங்களது செயல் எவ்வாறு தவறாகும்? தாங்கள் வந்ததற்கான காரணம்? பிரபு, தட்சனின் புதல்வி தேவி சதி அதிக வருத்தத்துடன் பூஜை செய்கின்றாள். என்னால் அவள் நிலைமையை காண இயலவில்லை. ஆகையால் தங்களை காண வந்தேன். வருத்தத்தின் காரணம்? நாராயண நாராயண. எல்லாருக்கும் தெரியும் தாங்கள் நடராஜன். இருந்தாலும் மகேஸ்வரா,
தங்களது நாடகத்தை நடத்த இது சரியான தருணம் அல்ல. எல்லாம் தெரிந்திருந்தும் தாங்கள் இவ்வாறு தெரியாதது போல் நடித்தால் தேவி சதியின் கஷ்டம் இன்னும் அதிகரிக்கும். ஆகையால் தாங்கள் இப்பொழுது ஒன்றை கூறுங்கள். தேவி சதிக்கும் தங்களுக்கும் நடக்கப் போகும் திருமணத்தை மகாராஜா தட்சன் எதிர்க்கின்றாரே, அதை எவ்வாறு தடுப்பது? அதற்கு தகுந்த வழி என்ன? எந்தவித எதிர்ப்பையும் சமாளிக்க நந்தாவிரதமே அந்த கன்னிக்கு மிக சிறந்த வழி நாரதா. தேவரிஷியே, இனி தாங்கள் நந்தாவிரதம் என்னவென்று கேட்க மாட்டீரே? சர்வேஸ்வரா, ஆச்சரியம்தான். படைப்பை தாங்களே ஏற்படுத்திய பிறகும் இதுபோல் வினோத வார்த்தைகளை எவ்வாறுதான் கூறுகிறீர்களோ? நாராயண நாராயண. தேவி சதியின் ஆராதனையின் பலன் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள இயலாது. ஆயினும் மகேஸ்வரா, தங்கள் திருவிளையாடலை தாங்கள் தான் அறிவீர்கள். எனது நிஷ்டை, பக்தி, பூஜை போன்றவற்றில் என்ன குறைகள் உள்ளதோ தெரியவில்லை. எனது குரல் அவர் செவிகளுக்கு எட்டவில்லை என்றால் எவ்வாறு என் துக்கத்தை புரிந்து கொள்வார்? இது எங்கனம் அவர் செவிகளை சென்றடையும்? சதி, தைரியத்தை இழக்காதே. நீ செய்கின்ற இந்த ஆராதனை வீணாக போகாது. உன் சுவாமி வருவார், கண்டிப்பாக வருவார். இவள் சொல்வது உண்மை. உன் மனதில் இருக்கும் ஈசன் அவசியம் வருவார். நேரம் வரும். அத்தருணத்தை விதி ஏற்கனவே எழுதி இருக்கும். அவர் வரும் தருணத்தை எதிர்பார்த்து எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும்? எனது சுவாமி எப்பொழுது என்னை அழைத்து செல்வார்? மகளே, இவ்வாறு அழுவது உனக்கு அழகல்ல. வா, அரண்மனை செல்வோம். அன்னையே, தாங்களும் ஒரு பெண் அல்லவா? ஒருவரின் மனைவியும் கூட. தாங்களும் என்னுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ளவில்லையே. புரிகிறது மகளே. ஆனால் உன் தந்தையின் கோபம் என்னை அச்சமுறச் செய்கிறது. ஏதோ ஒன்று நடக்கும் என என் உள்மனம் சொல்லுகிறது. ஆகையால் மகளே, நாம் சென்று விடலாம். இல்லை அன்னையே. நாராயண நாராயண. வணங்குகிறோம் தேவரிஷியே. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் தேவிகளே, மங்களம் உண்டாகட்டும். தேவி சதி, உனக்காக தேவாதி தேவன் சங்கரன் ஒரு நற்செய்தி அனுப்பி வைத்துள்ளார். கூறுங்கள் தேவரிஷியே. தங்களுக்கு நடக்கப் போகும் திருமணத்திற்கு ஏற்பட்டுள்ள தடையை நீக்க நந்தா விரதம் இருப்பது மிக மிக அவசியம். நந்தாவிரதமா? மனதில் கொண்ட பதியை அடைவதற்கு நந்தா விரதம் ஒரு சிறந்த வழி. இதுதான் மகேஸ்வரனின் கட்டளை. தேவிகளே, வேண்டுமென்றால் தாங்களும் சோதித்து பார்க்கலாம். நாராயண நாராயண. கூறுங்கள் தேவரிஷி, இந்த விரதத்தின் விதிமுறைகள் என்ன? கூறுங்கள், விரைவாக தங்களுக்கு கேலியாக இருக்கின்றதா? என் வேதனை புரியவில்லையா? அன்னையே, விரைவில் இங்கிருந்து சென்று விடுங்கள். கூடவே இவர்களையும் அழைத்து செல்லுங்கள். எங்களுக்கும் விரதத்தின் வழி தெரிய வேண்டும். ஆமா, எங்களுக்கும் தெரிய வேண்டும் அன்னையே. விருப்பப்படி செய்யுங்கள். வணக்கம். விரைவில் கூறுங்கள், விதிமுறைகளை கூறுங்கள். நாராயண நாராயண. விரதத்தின் வழிமுறைகளை அமைதியாக கேளுங்கள். தேவிகளே, இவ்வாறு கூச்சலிட வேண்டாம். நான் வழிமுறைகளை கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அது என்ன தேவரிஷி? முதலாக தேவி சதி நந்தா விரதம் இருப்பாள். இவள் விரதம் முடிவடையும் வரை நீங்கள் அனைவரும் மனமாற உதவி செய்ய வேண்டும். அவ்வப்போது வழிமுறைகளை எடுத்து கூறுங்கள். ஏனென்றால் இது முடிவடைய 1 வருடமாகும். வருடம் முழுவதும் நாட்காலம் பார்த்து பலவித பொருட்களை கொண்டு பகவான் சங்கரனை பூஜையும் ஆராதனையும் செய்ய வேண்டும். கண் விழித்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களை உன் சகோதரிகளிடம் கூறுகிறேன். அவர்கள் உனக்கு அதை கூறுவார்கள். தாங்கள் எனக்கு செய்த இந்த உதவிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் தேவரிஷி.
சுலேகா, சுலேகா, என்ன மகாராஜா? மகாராணி எங்கு சென்றிருக்கிறாள்? அவர்கள் நதிக்கரைக்கு சென்றிருக்கிறார்கள். நதிக்கரைக்கா? எதற்காக? இல்லை இல்லை, ஒருவேளை ராஜகுமாரியுடன் சென்றிருக்கலாம். ராஜகுமாரி பூஜை செய்கிறாள். மகாராணி வந்து விட்டார்கள். சரி, நீ போகலாம். உத்தரவு மகாராஜா. மகாராணி, சதி எங்கே? அவள் அவள் தனது சகோதரிகளுடன் உலவச் சென்றிருக்கிறாள். உலவதற்கு ஆ. நதிக்கரைக்கா? நாங்கள் எல்லோரும் சென்றோம். நான், சதி, மற்ற பெண்கள். ஆயினும் மகாராணி, நீங்கள் அனைவரும் வந்து விட்டீர்கள். சதியை தனியாக விட்டு விட்டா? எனக்கு தெரியும் மகாராணி, அங்கு சதி என்ன செய்வாள் என்று. அங்கு அவள் அந்த சிவலிங்கத்தை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருப்பாள். சுவாமி, தாங்கள் இவ்வாறு பேச வேண்டாம். சிவபக்தியும் சதியின் உணர்வுகளும் விளையாட்டல்ல. மகாராணி, சதிக்கு நல்லது கெட்டது எது என்று தெரியவில்லை என்பதை நன்கு அறிவாய். ஆயினும் அவளை நீ ஊக்கப்படுத்துகிறாய். வேண்டுமென்றே அவளை தவறான பாதையில் செல்ல விடுகின்றாய். அவள் செல்லும் வழியில் ஆபத்துதான் உள்ளது. சுவாமி, தாங்கள் அவள் தந்தைதான். நான் அவள் அன்னை. அவளை 9 மாதங்கள் சுமந்தவள். பாலூட்டி சீராட்டி வளர்த்திருக்கிறேன். நான் மட்டும் எனது மகளின் சுகத்தை விரும்ப மாட்டேனா? மகாராணி, அவ்வாறு இருந்தால் நீ உனது மகளுக்காக இது போன்ற கணவனை நிச்சயம் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாய். அவனுக்கு குடும்பத்தை பற்றி ஏதும் தெரியாது. கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு சாம்பலை உடலில் பூசிக்கொண்டு தன் பயங்கர பூதகணங்களோடு யோகி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன். சரி மகாராணி, சரி. நான் இக்கணமே சதியை பலவந்தமாக இங்கு அழைத்து வருகிறேன். இல்லை சுவாமி, இல்லை. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக செல்ல வேண்டாம். சதியை தடுத்து நிறுத்தி பாவத்தை சுமக்காதீர்கள். தங்களது இந்த பாவம் தாங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை அழித்துவிடும். தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நிலைமையை புரிந்து கொண்டு காலத்தின் போக்கில் விட்டுவிட்டு கவலையை மறந்து விடுங்கள். சதியை பூஜை செய்ய விடுங்கள் சுவாமி. சதியை பூஜை செய்ய விடுங்கள்.
சதி, பிரபு, தாங்களா? சுவாமி, சுவாமி, நான் தங்களை கண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. எழுந்திரு தாட்சாயணி. நீ மனப்பூர்வமாக செய்த இந்த பூஜையால் யாம் மகிழ்ந்தோம். சொல் தாட்சாயணி, இந்த கடும் விரதத்தை எதற்காக மேற்கொண்டாய்? உனது விருப்பத்தை கூறு. நீ விருப்பப்படும் வரத்தை பெற தகுதியுள்ளவள். என் மனதில் நினைத்தவரை கணவனாக அடைய முடியுமா? அடைய முடியும். சொல் தாட்சாயணி, விருப்பம் என்ன? ஈசனை எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, என் மனதில் இருப்பதை மறைக்க முடியாது. நான் என் மனதில் உங்களை பதியாக வரித்து விட்டேன். இதை தவிர வேறு எண்ணம் இல்லை பரம்பொருளே. அப்படியே ஆகட்டும். சதி, நீயும் நானும் இனி பிரிந்திருக்க முடியாது. நீ எனது மனைவியானால் 3 உலகத்திலும் நன்மை ஏற்படும். பெரும் பேறு பெற்றுவிட்டேன், பெரும் பேறு பெற்றுவிட்டேன். தாங்கள் காட்சியளித்து வரமளித்து விட்டீர்கள். பிரபு, தாங்கள் விரைவிலேயே எனது தந்தையிடம் சென்று திருமணத்தை நிச்சயிங்கள். அப்படியே ஆகட்டும். பிரபு,